Hi students, welcome to KC Botany. நம்ம biology and pure science botany zoologyல பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்ஸாக புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியரில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ நீங்கள் வந்து எந்த மீடியமோ அந்த மீடியம் ஸ்க்ரீனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? எனக்கு சின்னதாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, அது செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் செக் பண்ணும்போது கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா கேசி பாட்டனி போடுங்க. அதேமாதிரி பாட்னி சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா கூடவே கேசி பாட்னின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன 1 மார்க்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெஃபினிஷன் கொஷின், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணி வச்சிங்க, தெரிஞ்சு வச்சிங்க. பல்லில் இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் ஏன் வந்து மேம்பட்டது அப்படின்லாம் நமக்கு 1 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ பாலின பெருக்கத்தில் நியூ கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் வரும். அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் நியூ கேரக்டர்ஸ் வந்து வரும். ஏசெக்சுவலில் வந்து நியூ கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாது, வராது. சரிங்களா? ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இதில் வந்து மரபு இது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு பாலியல் இனப்பெருக்கு தான். அதனால் அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து 5 பேர் பார்த்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக அல்லது வந்து பியூர் சயின்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பயோ அல்லது பியூர் சயின்ஸ் நீங்கள் என்ன இதுவோ அதை வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்னென்ன ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் அதிகமாக நமக்கு வந்து 2 மார்க்ஸில் கேட்டது என்ன கேட்டிருப்பாங்கன்னா இந்த பிளவுறுதல் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அந்த ஃபிஷ்ஷன் அதோட டைப்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷனு அதோட டைப்ஸு. ஸோ இது மட்டும் ஜென்ரலாக 2 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ கேட்கலாம். என்னென்ன டைப் இருக்குது, பைனரி, மல்டிபிள், பிளாஸ்மோட்டோமி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரொபிலேஷன் அண்டு ஸ்போர்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் எதனாச்சும் 2 கொடுத்து எழுத சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே அந்த பிளவுறுதலே பைனரி ஃபிஷ்ஷன் எத்தனை என்னென்ன இது இருக்குது அப்படிங்கலாமே என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உரையாக்கம், அதாவது என் சிஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு 2 மார்க்ஸில் அல்லது 1 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். அதே போல் இந்த சூடோ போடியோஸ்போர், அதாவது ஏபுலே அமீபோலே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அமீபோலே அப்படிங்கிறது போலிகாலிஸ்போர்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த டேர்ம்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரொபலேஷன், ஸ்ட்ரோமா ஆக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்குது ஸ்ட்ரொபிலேஷன் அப்படிங்கிறது. பல செல் உயிரிகள் சிலவற்றில் ஸ்ட்ரொபிலேயாக்கம் எனும் சிறப்பு வகை கிடைமட்ட பிளவு நடைபெறுகிறது அப்படிங்கிறது. அதுதான் ஸ்ட்ரொபிலேஷன், அதை பார்த்துங்க. அதே வந்து ஸ்போர் உருவாக்கம், இது வந்து 1 மார்க்ஸில் கேட்கலாம். சரிங்களா? ஸ்போர்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? இங்கே இருக்குது ஸ்போர்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதிகமாக நம்ம வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த பிளாஸ்மோட்டோமி அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க. உட்கருகளை கொண்ட பெற்றோர் உயிரினங்கள் உட்கருகள் பிரிந்து பல உட்கருகளை கொண்ட சேய் உயிரிகள் வரும். அதுக்கு பேர் தான் பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? டூ நாட் செப்பரேட் இம்மிடியட்லி ஃப்ரம் ஈச் அதர். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆறுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டிங், முகிழ்தல் அப்படிங்கிற கொஷின். ஸோ இது ஒரு 2 மார்க்கு. அந்த முகிழ்தலை நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி பிளாஸ்மோட்டோமி 2 மார்க்கு. சரிங்களா? எது 2 மார்க்ஸ்னு சொல்கிறோமோ அது பக்கத்தில் புக்கில் நோட் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்ஸ்னு சொல்கிறது 1 மார்க்குன்னு நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஷினு. இது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போலைசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 2 மார்க் கொஷின். தற்செயல் உதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நிறைய டைம் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இழப்பு மீட்டல். ஸோ
ஸோ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது இதுவும் பார்த்து வச்சுங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து நமக்கு டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டூ யூ நோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் நமக்கு இன்டீரியர் கொஸ்டினில் இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இன்டீரியர்னு போட்டு கம்பல்சரி இந்த மாதிரியான கொஸ்டினில் இந்த பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் வந்து படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வரும். இந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் நிறைய டைப்ஸ் நமக்கு வந்து இருக்குது. பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்காமி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இது வந்து நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்ஸாக என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேட்பாங்க. அதனால் 5 மார்க் கொஸ்டினில் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்கருவுதல் வெளிக்கருவுதல் அது எல்லாமே நம்ம அந்த 5 மார்க்ஸ் படித்தோன்னா அதிலே வந்துடும். சுயக்கருவுறுதல் இதெல்லாமே சரிங்களா. அது வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டிஃப்ரென்ஸ் ஃபேஸஸும் பார்த்து வச்சிங்க சரிங்களா. பல்வேறு வகையான நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இது எல்லாமே 1 மார்க்ஸில் கேட்குறதுல இருக்குது. ஜொயினல் ஸ்பேஸு, அது வெஜிடேட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சீசனல் ப்ரீடர்ஸ், அதை கண்டினியூ ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பருவகால இணைச்சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிறது யார், அந்த மாதிரியான இதெல்லாமே இருக்கும் சரிங்களா. செனசென்ட்டு ஃபேஸ் சரிங்களா. சாரி, இந்த செனசென்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியத்துக்கு இங்கே முதுமை நிலை இருக்குது. ஸோ இதெல்லாமே 1 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து கன்னி இனப்பெருக்கம் இதோட டைப்ஸ் இது வந்து சொல்லவே நமக்கு அதிகமாக 5 மார்க்ஸில் கேட்குறது இந்த கன்னி இனப்பெருக்கம் தான் சரிங்களா. அதனால் இந்த பாத்திரோஜெனிசிஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க. அது 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து இங்கே 2 மார்க்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரினோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கி சரிங்களா. இதெல்லாமே இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், நேச்சுரல் பாத்தோஜெனிஸுக்கு எக்ஸாம்பிள். இதுவும் நிறைய டைம் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதை வச்சு 1 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி இந்த பாத்தோஜெனிசிஸ் படிக்கிறப்ப அந்த கம்ப்ளீட்டு இன்கம்ப்ளீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்து வச்சுங்க. நமக்கு வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க சரிங்களா. 1 மார்க்ஸும் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதுலேயே நமக்கு புக் பேக் வரும். ஸோ நம்ம எங்கெங்கே 1 மார்க்ஸ்னு சொன்னமோ அதை பார்த்து வச்சிங்க. அதே மாதிரி எங்கெங்கே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சொன்னமோ அதையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த சாப்டர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஸ்டூடெண்ட்ஸுமே சரிங்களா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சிங்க. நமக்கு பியூர் சயின்ஸுக்கு ஒரு சில டைட்டிலில் மட்டும் லெசன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதுவும் நான் வந்து சொல்லும் போதே சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ இதெல்லாமே மறக்காமல் நோட் பண்ணி படிச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னியில் 2 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சுவாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர்ஸு. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். தேங்க்யூ ஆல்.